எங்களோடு பேசுங்க, எங்களோடு கூட இடைபடுங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. அப்பா, பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்கப்படும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வார்த்தைகளோ எங்களுடைய சத்தங்களோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரம் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தும், ஆசீர்வதிக்க பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சோத்திரம். பிலிப்பியரின் புஸ்தகம், பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிப்போம். 13வது வசனம், மன்னிக்கும், 13வது வசனம். பிலிப்பியர் 4:13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டா? பலன் ஒன்று என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சோத்திரம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். சோத்திரம். நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவர் மூலமாய் செய்வதற்கான பலனையும் கிருபையும் சுவாக்கியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, எதுவுமே முடியாது என்பது கிடையாது. தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய உதவியினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிருபத்தை, பிலிப்பியர் நிருபத்தை சோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதுகிறார். எங்கிருந்து எழுதுகிறாரு? சிறைச்சாலை, ஜெயில இருக்கும் பொழுது. இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஜெயில இருக்கிறவங்க, ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, ஒருவேளை சோத்திரம் அவங்களுடைய எண்ணெல்லாம் என்னவா இருக்கும்? எப்பதான் இந்த தண்டனையில இருந்து வரணும், எப்பதான் வெளியில வரணும், ஏன் தான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சிந்தை தான் இருக்கும். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா, பிலிப்பியர் மக்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. லெட்டர் எழுதுறார். என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஜெயில இருக்கிறவர் அவர் சொல்றப்பா, நீங்களாம் வெளியில சந்தோஷமா இருங்க, நான் உள்ள வந்து மாட்டினுக்கிறேன், எனக்கு வந்து பாருங்களா, அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய வேதனையை தெரியப்படுத்துவோம். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டாலும், நான் உபத்திரப்பட்டாலும், நான் ஜெயில இருந்தாலும், நான் பாடுகளை பட்டாலும், நீங்கள் கர்த்தருக்குள் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அந்த நிருபத்தை எழுதுறார். அப்ப சொல்றாரு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, என்னால தாழ்ந்து இருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்து இருக்கவும் தெரியும், பசியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், புசித்து இருக்கவும் தெரியும், எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு சொல்லும் பொழுதுதான் என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு என்ன கிடைக்குது? பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சோத்திரம் கடிதம் தான் இது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கஷ்டங்கள் மற்றும் மகிழ்ச்சியான காலங்களில் இரண்டையும் தாங்கக்கூடிய சக்தி இந்த வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில இருந்தாலும் சரி, அல்லது மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இந்த இரண்டையும் தாங்கக்கூடிய ஒரு வலிமை, தாங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தருகின்ற ஒரு உள்ளான ஒரு சக்தி இது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
நம்முடைய உள்ளத்திற்குள் அல்லது நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஒரு சக்தியை கொடுக்கிறது போல இருக்கும், ஒரு ஆற்றலை கொடுக்கிறது போல இருக்கும், ஒரு வலிமையை வல்லமையை கொடுக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்ப பலவீனமான நேரத்திலே நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம், பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் எனக்கு என்ன முடியும் செய்வதற்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என்ன சொன்னமா? ஒரு பலவீனவனா இருக்கிறியா? இன்னைக்கு பலவீனத்துல வந்திருக்கிறீங்களா? பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த பலவீனத்தை பேசுவதற்காக நாம ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. அந்த பலவீனத்தின் மத்தியில நீங்க என்ன சொல்லணும்னா, பலவீனம் தன்னை எப்படி சொல்லணுமா? பலவான் என்று சொல்லணும். அல்லேலூயா. நான் பலவீனமே வந்திருக்கிற ஒரு உண்மையிலேயே பலவீனமா இருக்கிறேன், ஆனா அந்த பலவீனத்தை சொல்வதை விட நான் பலவானா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் பலவானா இருக்கிறேன், தேவனுடைய வசனத்துக்குள் பலவானா இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் என்னை பலப்படுத்துகிறது. என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். அல்லேலூயா. அவருடைய காயங்களினால் நான் குணமாய் இருக்கிறேன். அவர் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு எந்த தீங்கு வராது, எது தீங்கு நான் காண மாட்டேன். அப்படி நம்ம விசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு 3 குறிப்புகளை நான் வேகமா சொல்லுகிறேன். சோதரம். கிறிஸ்துவினாலே, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே எனக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்துவினாலே நான் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவினாலே எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? கிறிஸ்துவினாலே எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது சொல்லி பார்க்கும் பொழுது 3 நன்மைகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது, கிறிஸ்துவினாலே நமக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார். அதே வசனத்தில் நாம் வாசித்தோம், கிறிஸ்துவினாலே எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. முதல் குறிப்பு, முதல் பாயிண்ட், கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், அதே பவுல் தான் ஜெபிக்கிறார். அவருடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த முள் நீங்கும்படியாய், அந்த உபத்திரவம் நீங்கும்படியாய், அந்த பாடுகள் நீங்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் 3 முறை ஜெபம் பண்றாரு. 3 முறை தேவன் பதில் கொடுக்கல, அதுக்கு ஒரு என்ன பண்ண மாற்று கிடைக்கல. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ற, என்ன சொல்ற தெரியுமா? அந்த முள்ளு நீங்கும்படி அவன் ஜெபம் பண்றார். ஆனா தேவன் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாருங்க, பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும்பா, என் கிருபை உனக்கு இருக்குது, அதுவே உனக்கு போதும். உன் பலவீனம் எதுவா இருந்தாலும் என் பலத்தினாலே நான் என்ன பண்ணுவேன்? பூரணமாய் விளங்க செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, நாமும் இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து விசுவாசி. ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதுமாய் இருக்கிறது, என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் விளங்குகிறதா இருக்கு. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதே பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார் 1 கொரிந்தியர்ல. ஆகிலும் நீ யூதராய் இருந்தாலும் கிரேக்கராய் இருந்தாலும் எவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழைக்கப்பட்ட நபர்களுக்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நீ யார் வேணாலும் இரு, நீ ஏழையாக,
பணக்காரனாரு, படித்தவனாரு, படிக்காதவனாயிரு, சோத்திரம். நீ இருக்கிறவனாயிரு, இல்லாதவனாயிரு, நீ யூதனாயிரு, கிரேக்கனாயிரு, நீ யார் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நீ அழைக்கப்பட்டவனாய் இருப்பாயானால், அந்த அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ரெண்டு காரியத்தை செய்கிறார். ஒன்று, அவர் தேவ பலனாய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் தேவ ஞானமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை செய்கிறார். ஒன்று, தேவ பலனாய் இருக்கிறார். ரெண்டு, தேவனுடைய ஞானமாய் இருக்கிறார். விஸ்டம், தேவனுடைய ஞானம். ஒன்று ஸ்ட்ரென்த், இன்னொன்று விஸ்டம். அல்லேலூயா. அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். அறிவு உலகபூர்வமான அறிவு, நாலேஜ் உலகபூர்வமான அறிவு. ஆனால் விஸ்டம், ஞானம் எங்கிருந்து வரும்னா கடவுளிடத்திலிருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அந்த ஞானம் தருவது என்று உலக அறிவினாலே, உலக படிப்பினாலே, புத்தகம் மூலமாக படிக்கிறது அறிவு பெருகும். ஆனால் ஞானம் உண்டாக வேண்டுமானால் அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆமென். அதனால இன்னொரு வசனம் சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவன். யார் சம்பூர்ணமா கொடுக்கிறாரு? சோதரர். தேவனிடத்தில் கேட்கணும், இயேசுவிடத்தில் கேட்கணும். ஏன்னா அவர்தான் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறார், அவர்தான் ஞானபாலனாய் இருக்கிறார், அவர்தான் ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார். சாலமோன் ராஜாவுக்கு தேவன் என்ன பண்ணாரு? அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் கேட்டான், உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது, ஆண்டவரே இத்தனை திரளான ஏராளமான கூட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு என்ன கொடுங்க? விஸ்டம் கொடுங்க, ஞானத்தை எனக்கு கொடுங்க. நீ கேட்ட ஞானத்தை கேட்ட, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கனத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அப்ப ஞானம் பாருங்க, தேவ பலனும் தேவனுடைய ஞானமுமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோத்திரம். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆவது அதிகாரம் 31ஆவது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யார் சொல்லுங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஜனம், தேவ ஜனம், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியத்திற்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நியூ ஸ்ட்ரென்த், ஒரு புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நம்ம இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பலத்தை கொடுக்கிறவராக. அப்ப கிறிஸ்துவினாலே எனக்கு என்ன கிடைக்கிறது? கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துன்னு சொல்றோம், இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம், இயேசு கிறிஸ்து நம்பி வரோம், இயேசு கிறிஸ்து தான் என் தேவன். அப்போ இந்த கிறிஸ்துவினாலே எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதல் காரியம், தேவ பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். என்னாகமும் சோதரம் 23ஆவது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. என்னாகமும் 23, 22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அவர் புறப்பட பண்ணின மாத்திரமல்ல, அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் எனக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சோதர. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. காண்டா மிருகத்தை நம்ம பார்க்கிறோம். சோதரம். காடுகளிலே சோதரம் இருக்கிறது. காண்டா மிருகம் எவ்வளவு பலன், எவ்வளவு ஸ்ட்ரென்த். அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணணும். சோதரம். நான் பலவீனம் 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 சொல்றதை விட தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு வல்லமையாய் இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஸ்ட்ரென்த், வலிமையாய் இருக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். கழுகை போல கர்த்தர் எனக்கு உயரக்கூடிய பலனை கொடுப்பார். உயரத்தில் பறக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். நான் நோஞ்சோனாக சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க
பறக்க வேண்டிய அவசியம் அல்ல. என் தேவன் என்னை எழுப்பி பறக்க வைக்க பலத்தினால நிரப்புவார். எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் எனக்கு கொடுப்பீராக. அல்லேலூயா. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மோசேயை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். நல்லா கவனிங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண்கள் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஏறக்குறைய 80வது வயதில் கர்த்தர் அவனுக்கு ஒரு காலிகை கொடுக்கிறார். நீ என் ஊழியத்தை செய்ய வேண்டும், என் ஊழியத்தை வர வேண்டும், எகிப்து தேசத்துக்கு உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் 80வது வயதில் மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுக்க. நீங்க 80வது வயசுல ஊழியத்துக்கு வராங்களா? 80 வயசுல யாராவது ஊழியத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? சொந்தம் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிட்டு பென்ஷன்லாம் வாங்கிட்டு கட்சியா சாவு போற நேரத்தில் ஊழியத்துக்கு வந்துக்கிறேன். ஆனா தேவன் பாருங்க 80வது வயசுல தான் ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோதர். அப்போ பலன் பாருங்க. ஒருவேளை மோச நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் 80 வயசுல நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும்? நான் திக்குவாயி வந்த, நான் ஒன்றும் தெரியாது, என்ன ஒற்றுங்க, நான் பலவீன, நான் சாதாரண ஒற்றுங்க. ஆண்டவர் அந்த சரீர பலத்தை நம்பி நம்மை ஊழியத்துக்கு அழைக்கிறது அல்ல, தேவ பலத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. 80வது வயதுல கர்த்தர் அவனை ஊழியத்துக்காக அழைத்தார். அடுத்த 40 ஆண்டுகள் தேவன் ஊழியத்தில் அவனை பயன்படுத்தினார். நல்ல கவனிங்க. 40 ஆண்டுகள் எகிப்திலே சோதரம் பல காரியங்களை மோசே மூலமாக தேவன் செய்தார். சோதரம் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், கொப்பளங்களினாலே, வெட்டுக்களினாலே, சோதரம் பெண்கள் வண்டுகளினாலே, சோதரம் பலவிதமான வாதைகளினாலே செங்கடலை பிளந்து யோர்தான் நதி அடித்து தண்ணீர் ரத்தமாய் மாறி மோசேயோட பேரை கேட்டாலே பார்வன் நடுங்குவோம். அல்லேலூயா. மோசே வராரியான்னு சொல்லிட்டாருனாலே முடிஞ்சிச்சு. யாருக்கு நடுங்க வரும்? பார்வனுக்கு நடுங்க வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் வரா, தீர்க்கதரிசி வரா, மோசே வரானால இன்னைக்கு என்ன செய்ய போறானோ தெரியலையே, இன்னைக்கு எதை இறக்க போறான்னு தெரியலையே, இன்னைக்கு என்ன நடக்க போறோம் தெரியலையே, பயந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தவன் தான் பார்வோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தேவன் நம்மையும் கர்த்தர் அப்படியே மாற்றுவார். அல்லேலூயா. 80 வயது நிறைந்த ஒரு வயதானவனை பார்த்து பார்வோன் நடுங்க வைக்கிறான்னா அவனுடைய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால் இது நடந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த மோசே 40 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தினார். இப்ப அவன் கடைசி நாட்களிலே அவன் மரிக்கிற நேரத்தில் பாருங்க, நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசே மரிக்கிற போது எத்தனை வயசுல மரித்தான்? சொல்லுங்க சத்தமா. எத்தனை வயசு? 120 வயது. பாருங்க இந்த வயது. ஆனா 120 வயதுக்கு நீங்க பார்க்கும்போது 3 முறை மோசே 120 நாள் தேவ சமூகத்தில் மலை மேல போய் சீனா மலையிலே உபவாசம் இருந்தார். எத்தனை நாள்? ஒருவேளை 120 நாளுக்கு ஆண்டு 120 வருஷம் கூட கொடுத்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 40 நாள் தண்ணீர் குடியாமல் புசியாமல் சீனாய் மலை மேலே கொடிமுடியில போயிட்டு தேவனோட கூட உட்கார்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை நான் சொல்லுகிறேன் நினைக்கிறேன், 40 நாள் அந்த 120 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வருஷத்தை கர்த்தர் ஆயுஷ் நாட்கள் கொடுத்து 120 வருஷத்தை தேவன் கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 120. ஆனா இதே மோசே தான் சங்கீதம் 90ல சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்களோ 70 வயது, கொஞ்சம் பலத்தினால எத்தனை வயசு இருக்கு தாங்க முடியுமா? இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா, 80 வயசு. அவன் சொன்னதே 80 வயசு தான். ஆனா கர்த்தர் அவனை 120 வயது வரை தேவன் வாழ வைத்தார். எதனால? கர்த்தர் கொடுத்த பலத்தினால அவன் வாழ்ந்தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். நல்ல கையை சொல்லுங்க. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேணாப்பா, உங்க பலன் எனக்கு இந்த கால வேலையில வேணும். நான் பலவீனமா உட்கார்ந்து இருக்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன், ஆனால் உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க சுவாமி. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை பண்ணுவோமா? இந்த மோசே பாருங்க, மரிக்கும் பொழுது நீங்க மேல நீங்க வாசிச்சீங்கன்னா சோத்திரம், இது வந்து அவனுடைய கடைசி நாட்கள். அவன் மரிக்கிற அந்த நேரத்துல சோத்திரம் பாருங்க, ஆண்டவர் மோசேக்கு எல்லாத்தையும் காண்பிக்கிறார். என்னத்தை காண்பிக்கிறாரு? இந்த கானான் தேசத்தையே காமிச்சிட்டார். எப்பா இதுல இருந்து அது அந்த எல்லை, இந்த பக்கத்துல இருந்து அந்த எல்லை, 4 பக்கத்தை சுத்தி காமிச்சிட்டாரு. பார்த்துட்டு இதை நீ உனக்கு காமிச்சுட்டேன், நீ இதுல பிரவேசிக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்ற இடத்துல அவர் அடித்துட்டார். அல்லேலூயா. கண்மலை யாருன்னா கிறிஸ்து தான் கண்மலை. ஒரு இடத்துல பேச சொல்றாரு, ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? அடிச்சுட்டான். ஆனா ஒரு இடத்துல அடிக்க சொல்றாரு, அவன் அடித்தான் தண்ணீர் வந்தது. ஆனா பேச சொன்ன நேரத்துல இவன் பேசல.
எப்பயும் போல நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டான். தண்ணீர் வந்தது, ஆனா மோசே கானான் தேசத்துக்குள்ள போல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 30 லட்சம் பேரை வழி நடத்தினவன் மோசே, உண்மையா இருந்தவன். எத்தனையோ முறை இவனை கல்லெடுத்து சாகடிக்க வந்தாங்க. எத்தனையோ முறை இவன் சொல்ற, ஆண்டவர் என் பேரை கூட ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க ஆண்டவரை. இப்படி எல்லாம் பரிந்து பேசுற மோசேவே அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா அவன் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தர் சொன்னதை மீறி கீழ்ப்படியாமல் நிமித்தமாய் அவன் அடித்து விட்டதுனாலே நீ கானானை பார்ப்பாய், ஆனா அதுக்குள்ள நீ என்ன பண்ண மாட்டான். இந்த அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அந்த கானான் எல்லை ஆண்டவர் காமிக்கிறார். இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஃபுல்லா பாக்குறான். பார்த்துட்ட பிறகு மோசேயுடைய வார்த்தை நீங்க வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே என்ன பண்றாரு, மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் மரித்தான். அங்கேயே மரித்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். வாசிங்க அடுத்த வசனம். அவர் சொல்லுங்க, அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத கொடி அறியவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கார் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் மோசே எங்க அடக்கம் பண்ணப்பட்டதோ அவருடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் தெரியாது யாருக்குமே. இது ஒரு ரகசியம். அல்லேலூயா. இது கர்த்தர் ஒருவருக்கே தான் தெரியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான் மோசையை சரீரத்தை அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பேருக்கு இருப்ப. இன்னைக்கு ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா ஊழியக்காரன் போய் அடக்கம் பண்றாங்க. ஊழியக்காரன் போய் என்ன பண்றாங்க? எவ்வளவு பேர் ஊழியக்காரர்கள் மறித்தாலும் அல்ல தேவ பிள்ளைகள் மறித்தாலும் தேவ ஊழியர்கள் போய் அவங்க அடக்கம் பண்ணுகிறார்கள். இவருடைய கல்லறை இது, இவருடைய சமாதி இது, நம்ம போய் பார்க்கிறோம், நினைவுக்கு வரும். ஆனா மோசே மறித்தான். மோசை அடக்கம் பண்ண இடம் யாருக்குமே தெரியாது. தேவனே மோசை அடக்கம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரே பரியல் சர்வீஸ் நடத்தினார். ஆண்டவரே அடக்க ஆராதனை நடத்தினார். சோதரம். அந்த மோசை குறித்து தான் தேவன் சொல்றார். 120 வயசு வரைக்கும் அவன் வாழ்ந்தான். அவன் கண்கள் இருள் அடையவில்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் கண்கள் இருள் அடையவில்லை. அது மாத்திரமல்ல, அவனுடைய பலன் குறையவில்லை. ஆமென். அவனுடைய பலன் குறையவே கிடையாது. அந்த அளவுக்கு 120 வயசுல கூட ஸ்ட்ரென்த் ஆகலாம். 120 வயசுல கூட ஜனங்களை நடத்தலாம். 120 வயசுல கூட மலை மேல ஏறி உபவாசம் பண்ணிட்டு வந்தான். 120 வயசு வரைக்கும் என்ன பண்றான்? ஜனங்களோடு கூட நடந்து வந்தான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தா. கைகளை சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், சொல்ற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 120 வயது வரைக்கும் சோதரம் ஆண்டவர் மோசேவுக்கு பலன் கொடுத்து கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாராம்? நடத்தினார். சோதரம். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் பலவிதமான பலவீனத்தில் இருக்கிறார்கள். தெரியும், நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய ஊழியக்காரர்கள் சுகரினாலே, டயபெட்டிஸ்னாலே, கிட்னி பேஷண்ட்னால நிறைய காரியங்கள் பலவீனத்தில் இருக்கிறாங்க தான். சோதரம். அவங்களால முடியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஊழியர்களையும் தேவன் வல்லமையாய் என்ன பண்றாரு? பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. சென்னையில ஒரு ஊழியக்காரர் இருக்கா. சோதரம். அந்த ஊழியக்காரர் 2 கை பிடிச்சின்னு தான் நடந்து வருவான். கை பிடிச்சின்னு தான் நடக்கணும். சென்னையில இருக்க சோதரம் கையை பிடிச்ச. ஆனா அந்த பிரசங்க பீடத்துல அவர் பிரசங்கம் பண்ண 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணும்போது எங்க இருந்து அந்த பலன் வரும் தெரியாது. அப்படின்னு சொல்லலையா? அந்த அளவுக்கு கர்ச்சிப்பான், அந்த அளவுக்கு பலத்தான். ஆனா திரும்ப மெசேஜ் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும் பொழுது 2 பேர் என்ன பண்ணுவாங்க? புடிச்சின்னு தான் வருவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். தேவ பலத்தினாலே இடை கட்டுகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி பாருங்க, அப்போ தேவனுடைய பலன் மோசேக்கு. யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அல்லது மோசே என்னை அனுப்பின போது எனக்கு இருந்த அந்த பலன் இன்னும் எனக்கு இருக்கிறது. அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. பாருங்க, மோசே என்னை அனுப்பின நாளில். இது யாருன்னா காலேபை குறித்து சொல்லப்படுகிறது. காலேப் சொல்றார். யார்கிட்ட சொல்றாருன்னா யோசுவாவிடத்துல சொல்றார். இந்த காலேப் யாருன்னா மோசே அனுப்பினார்ல சோதர 12 பேர் அனுப்பினார் செலக்ட் பண்ணி. அந்த 12 பேர்ல ஒருத்தர் இந்த காலேப். யோசுவாவும் காலேப்பும் மற்ற 10 பேர். 10 பேர் என்ன பண்றாங்கன்னா சோதரம் நெகட்டிவான வார்த்தையில சொல்றாங்க. நம்மளால முடியாது, ஆகாது, வெட்டுக்கிளி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த யோசுவாவும் காலேப்பும் நம்மளால சுதந்திரிக்க முடியும், நாம போக முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த காலேப். ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, மோசே என்னை அனுப்பின நாளில் சோதரம் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யோசுவா புத்திரனுக்கு என்ன சொல்றாரு? இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த
இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கு. அவர் சொல்ற என்ன சொல்றாரா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? 45 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றாரு. எத்தனை வருஷம்? இப்ப அவர் வயசு வந்து என்ன தெரியுமா? 85 வயசு காலேஜுக்கு. அவர் சொல்லும் போது 85 வயசுல சொல்றாரு, மோசே உன்னை என்னை சேர்ந்து 12 பேர் அனுப்புனார்ல, அப்ப நம்ம எனக்கு என்ன வயசு? 40 வயசுயா? அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரென்த், அன்னைக்கு சண்டை போறதுக்கு இருந்த பலன், அப்ப இருந்த பலன் இன்றைக்கு 85 வயசாவது இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு அந்த பலத்தை என்ன பண்றாரு? கொடுத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 80 வயசுல ஒருத்தர் அழைக்கிறாரு, 120 வயசு இருக்க பலனை கொடுக்கிறார் மோசே. இந்த மோசே 12 பேர் அனுப்புறாரு. அதுல ஒருத்தன் என்ன பண்றாரு? காலேபு 40 வயசுல இருந்த அதே பலன் 80 வயசுல அவன் சொல்றான், பலன் குறுகிச்சியா, கண்டு தெரியாத போயிச்சான்னு சொல்லல, அந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குது, என்ன எனக்கு சேர வேண்டியது எனக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கீழே வாசித்து பாருங்க அடுத்த வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொந்த வாசிங்க. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு கொடு, ஏனோக்கியரும் அருமைப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடு. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்ல, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை நான் முறியடிப்பேன். அல்லேலூயா. எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை நான் முறியடிப்பேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை நான் முறியடிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன் பலத்தினால் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பலத்தினாலே நான் செய்து முடிப்பேன். அவன் சொல்றான், யோசுவாவே அன்னைக்கு நம்மளை அனுப்பும் போது எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்ல, சரிப்பா உனக்கு இந்த தேசத்தை கொடுக்குறேன், இந்த காரியத்தை கொடுக்குறேன்னு சொன்னார்ல, இந்த தேசத்தை இன்னைக்கு எனக்கு கொடு, எனக்கு கொடுத்தது நீ கொடு, நான் போய் சண்டை பண்ணி அவங்கள துரத்துருவேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தைரியம், அந்த பலன் கர்த்தர் காலேபுக்கு கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்கும் அந்த பலனை என்ன பண்றாராம்? கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து, வாசிங்க, எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆசீர்வதித்து, சரி போ, உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு இருக்கிற அந்த பலத்துரைப்போ. கிதியோனை பார்த்து சொல்றாருல, என்ன சொல்ற? உனக்கு இருக்கிற இந்த பலத்துரைப்போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. கிதியோன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் சின்ன குடும்பம், என் கோத்திரத்துல நான் சின்னவன், எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, நான் ஒரு கோழ ஆண்டவரே, நானே பயந்துக்கின்னு கொஞ்சம் போய் கோதுமை என்ன பண்றேன், அடிச்சுட்டு இருக்கிற போர் அடிச்சுன்னு காப்பாத்திக்கலாம் நான் இருக்கிறேன், நீங்க வந்து என்ன செலக்ட் பண்றீங்களே, வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவர், எனக்கெல்லாம் பலன் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் பலனோ அதிக பலனோ நம்மை அழைத்த தேவன் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்கள. நம்மை அழைத்த தேவன் நம்மை நடத்துவார். அவர் நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். அவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறார். முதல் காரியம் சோத்திரம். நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சோத்திர பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 40:29 சொல்றது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பெருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பலன் கொடுக்கிறார். அப்ப இயேசுவால எனக்கு என்னையா கிடைச்சிச்சு? கிறிஸ்துவினால எனக்கு என்ன உண்டானது? முதல்ல கிறிஸ்துவினால எனக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், கிறிஸ்துவினால எனக்கு என்ன கிடைக்கிறதுனா ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். விக்டரி, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இருக்கிறது அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ற, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார் கொரிந்திய மக்களுக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கார். நீங்க மேல வாசிங்கன்னா பவுல் எழுதுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் என்ன பண்றாரா? பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் சொல்றாரு. என்ன பண்றாரு? மரணத்தையே ஜெயித்தவர் இயேசு.
பாதாளத்தை வென்றவர், பிசாசி தலையை நசுக்கினவர். அப்ப பாருங்க, எல்லாத்தையும் ஜெயத்தை கொடுத்தார். அந்த கிறிஸ்துவினாலே யாரு? பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை வென்றவர், தலையை நசுக்கினவர். அந்த இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவினாலே எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். கொடுக்க போறார் அல்ல, ஆல்ரெடி கொடுத்து விட்டார். சிலுவையின் மூலமாக நாம் கொடுத்து விட்டார். இதை நாம எடுத்து உரிமை பாராட்ட வேண்டும். இதை எடுத்து நாம் என்ன பண்ண, அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்ததுக்காக என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாருல, தாவீது என்ன சொல்றாரு? கோலியாத்தை பார்த்து என்ன சொல்றாரு? முன்னாடியே டிக்ளேர் பண்றாரு வெற்றியை. வெற்றி என்ன பண்றாரு? முன்னாடியே டிக்ளேர் பண்றாரு. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். உன் தலையை நான் வாங்குவேன், உன் பட்டியத்தை எடுத்து உன்னை நான் வெட்டுவேன், உன் பிணத்தை என்ன பண்ண போற? சரீரங்களை ஆகாயத்தின் பட்சிகளுக்கு இன்னைக்கு தீனியா போட போறையா சொல்லிட்டா, டிக்ளேர் பண்ணிட்டா. அது அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கையில வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் டிக்ளேர் பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் வார்த்தை அறிக்கை பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க போகிறீங்க? தேவனுடைய வார்த்தை அது சத்தியங்கள் 100%. அது மாறவே மாறா. நாம மாறிடுவோம், நாம கர்த்தர் வார்த்தையிலே உறுதியா நிற்பார். கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே அப்படியே நிற்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். சொல்ற ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எவை எல்லாவற்றிலேயும் பவுல் சொல்றாரு. ரோமருக்கு நிருபம் பவுல் எழுதுறார். எவை எல்லாவற்றிலும் மேலகிற வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வாசிங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, சோதனை, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கீழே வாசிங்க. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய லிஸ்ட் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எதுவுமே என்ன பிரிக்க முடியும். ஏன் தெரியுமா? இது எல்லாவற்றையும் முற்றும் ஜெயம் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் மோர் தென் கான்குரர், மோர் தென் கான்குரர் சொல்லுவாங்க. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாய் கர்த்தர் நம்மையும் வைத்திருக்கிறார். நம்ம தனியா நம்மளால முடியாது, ஆனா கிறிஸ்துவினாலே நமக்கு இதை செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம நம்மளால மேற்கொள்ள முடியாது. பசி, பட்டினி, நிர்வாணம் நாம வீணுருவோம். ஆனா கிறிஸ்துவினாலே அவர் எப்படி மேற்கொண்டாரோ, பவுல் எப்படி மேற்கொண்டாரோ, கிறிஸ்துவினாலே நம்மையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கைகளை உயர்த்தவராக சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணாராம்? கொடுத்திருக்கார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. லூக்கா 10:19வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அதிகாரம், சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கத்தக்கும், சாத்தானின் சகல வல்லமை அளிக்கத்தக்கதான, மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை வல்லமை கற்றுக் கொடுத்திருக்க. அல்லேலூயா. ஓவர் கம் பண்ண முடியுமா? சாத்தானுடைய வல்லமை அதிகாரத்தை சோதரம் நாம் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனமே, சாத்தானுடைய வல்லமை அதிகாரத்தை நம்மால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன் தெரியுமா? என் பலத்தினால நான் ஜெயிக்க முடியாது, தேவனுடைய பலத்தினால் என்னால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. என்னைக்கு என் பலன், என் ஸ்ட்ரென்த், என் பவர், என் வல்லமை என்னைக்கு நான் நினைக்கிறேன், அன்னைக்கு நான் வீழ்ந்துருவேன். அல்லேலூயா. என் வல்லமை, என் பலன் தாயா நினைக்கிறோம், அன்னைக்கு நான் வீழ்ந்துருவேன். ஆனா தேவனுடைய பலத்தால் நான் நிற்கிறேன், தேவனுடைய பலத்தினால நான் ஜெபிக்கிறேன், தேவனுடைய பலத்தினால நான் போகிறேன். அவர் தான் எனக்கு முன்னாடி இருக்கிறான்னு சொன்னா விழவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசா ஜெபம் பண்றாருல, பலனுள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உம்மை நம்பி நாங்க வந்து நிற்கிறோம், உம்மை சார்ந்து நாங்க வந்து இருக்கிறோம், உங்களை நம்பிதான் இடத்துல வந்து
இருக்கிறோம், நீங்க எங்களை மேற்கொள்ள. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்ல. அப்ப அவர் மேல அவரை சார்ந்து வந்து நின்றான். வெற்றியை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் ஸ்தோத்திரம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறா. ஸ்தோத்திரம். பாருங்க, 2 நாளாகமத்துல 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க யோசபாத் ராஜாவை குறித்து நீங்க பார்க்க முடியும். தேவன் பெரிய வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். சீக்கிரம் வாசிங்க. 1ஆம் வசனத்துல சில வசனங்கள் வாசிக்க போறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை பார்த்து, உனக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், எகிப்தியாகிய வாசன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார். பாருங்க, ஒரு செய்தி வருகிறது, ஒரு நியூஸ் வருகிறது. என்னன்னா, யோசபாத்தை பார்த்து ஒரு செய்தி வருகிறேப்பா, உனக்கு விரோதமாக ஜனங்கள் வந்து விட்டார்கள், உனக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவங்க என்ன பண்றாங்க, படையெடுத்து வந்துட்டாங்க, அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருகிறது. யோசபாத் ராஜா இந்த வார்த்தையை கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தில் என்ன நடக்கிறது? 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுக்குள்ள என்ன வருது? முதல்ல பயம், ஃபியர். முதல்ல ஒரு பயம் வருது. பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளல, பயந்து நடுங்கல, பயந்து இந்த ராஜாவும் வேணாம், ஒண்ணே வேணாம், போய் ஆளை விட்டுங்கடா போல, பயந்து எப்பா நான் சரண்டர்ப்பா கையை தூக்கி நிக்கல. அவன் கையை தூக்கி நின்ற இடம் எது தெரியுமா? வாசிங்க. பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிற்கும் உபவாசத்தை கூறினான். கைகளை தட்டி ஆண்டவரே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல பயம் வர்றது சகஜம்தான். ஒரு எதிரி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சோர்வு நமக்கு வரும். சில நேரத்தில் பயம் வருதுதான் போராட்டம் பார்க்கும்போது. ஆனா பயத்தினால அப்படியே நம்ம சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் அல்ல. பயத்தினால அப்படியே நம்ம கூடி குறைய வேண்டிய அவசியம் அல்ல. பயத்தினால ஐயோ என்னால ஒண்ணும் முடியல அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. பயம் ஒரு பக்கம் இருந்தா அந்த பயத்தை தூரம் போட்டு கர்த்தரை தேடுகிறதற்கு ஜனங்களை ஒருமுகப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் ஆரம்பிக்கிறாங்க. ராஜா என்ன ஆரம்பிச்சாரு? ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துறார். ஹல்லேலூயா. நினிவே மக்கள் 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். அது போல ஃபாஸ்டிங் எங்கேயுமே நடந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எதுக்குமே தண்ணி கடியில சாப்பாடு இல்லையா, 3 நாள் போடுறா பண்ணிட்டார். அது போல ஃபாஸ்டிங் என்ன நடக்கும்? 3 நாள் சோத்திரம். நம்மளும் ஜெபம் வைக்கிறோம், சோத்திரம். எத்தனை பேர் அந்த பைராக்கத்தோட பார்ப்போம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ராஜா சொல்றாரு, எனக்கு என்னடா அவன் செத்தா எனக்கு என்ன, நான் ராஜா, நான் அரண்மனை, நான் சேஃப், நான் போயிடுறேன், எங்கேயாவது ஒரு குகையில பூந்து எங்கன்னா போயிடலாம் போல உபவாசத்தை கூறினான். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 4ஆம் வசனம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். வாடா எல்லாம் வேண்டாம், என்ன சொல்றாரு? வந்துடணும், எல்லாமே லீவ் போட்டு சோத்திரம். நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த பட்டணம், எந்த ஊர்ல, எந்த மாவட்டத்துல, எந்த தேசத்துல இருந்தாலும், யூதா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்க சிதறி போயிருந்த எங்க இருந்தாலும் அந்த ஜெபத்துல ஃபாஸ்டிங்ல நீ என்ன பண்ணிடலாம்? வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் இன்னைக்கு நிறைய சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. வருடாந்திர கூடுகைகள் வருஷத்துல இந்த நாட்கள் இப்படி வசன பண்டிகை இப்படிப்பட்ட பண்டிகை இருக்கும் போது எங்கெங்கோ இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க? அந்த நாட்களிலே அந்த திருச்சபைக்கு வந்துடுவாங்க. அந்த குடும்பம் வந்து அவருடைய காரியங்கள் அங்க செய்வார்கள். அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு நன்மை. அதை விட்டுறவே மாட்டாங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, உபவாச ஜெபத்துக்கு எங்க இருந்தாலும் நீ லீவ் போட்டு இது பண்ணி எங்க வந்துடணும்? அந்த இடத்துக்கு வந்துடணும்னு சொல்றாரு. ராஜா டிக்ளேர் பண்றாரு. நீ கீழே தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, சோத்திரம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சோத்திரம் 5ஆம் வசனத்துல இருந்து நீங்க 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோத்திரம் ராஜா ஜனங்க புலம்பி ஜெபம் பண்றாங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது பண்ணணும், ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது செய்யணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணி கதறாங்க, விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. சோத்திரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, இப்போ ஜெபம் நடக்குது, விண்ணப்பம் நடக்குது, முறையிடுதல் நடக்குது. இப்போ ஆண்டவர் யோசபாத்தோட கூட பேசுறான். அல்லேலூயா. அவன் முதல்ல என்ன பண்ணா? செய்தியை கேட்கிறான், பயம் வருது. அடுத்தது உபவாசத்தை டிக்ளேர் பண்றான். எங்க இருக்கிற ஜனமும் நீங்க வந்துடணும்னு சொல்றான். இப்ப ஜெபமும் நடக்குது. ஜெபம் நடந்து முடிந்த பிறகு ஆவியானவர் கர்த்தர் அவனோட கூட பேசுறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறார். நீங்க 14 இருந்து 17 பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனோட கூட பேசுறார். நீங்க அங்க வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம். அப்பொழுது
சபையின் நடுவில் வாசிங்க. சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குவதனால் அவன் சொன்னது. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. உபவாச ஜெபம், புலம்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. இப்ப ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமா பேசுறார். அல்லேலூயா. அதுதான் ஜெபத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் இறங்கி பேசுறார். அல்லேலூயா. ஜெபம் நடக்கும் பொழுதே கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஒரு மனுஷனை எழுப்பிட்டார். லேவி புத்திரில் ஒருவனான இந்த யகாசியேலுடைய மகனாகிய யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான ஒரு லேவியன் மேல, ஒரு ஊழியக்காரன் மேல. லேவி கோத்திரம் ஆண்டவருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரம். லேவி 12 கோத்திரத்துல ஒண்ணு லேவி. 12 அவங்க ஊழியம் செய்கிற கோத்திரம். ஆரோன் லேவி கோத்திரத்தான். சோத்திரம். அப்போ இந்த லேவியன் மேல, ஒரு ஊழியக்காரன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்கி அவர் என்ன பேசினார்? வாசிங்க 15 வருஷம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். முதல்ல லிசன் பண்ணியா, நான் சொல்ற வார்த்தை கேளு. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் குடிகளே, யூதா ஜனங்களே, யோசபாத் ராஜா, நீ ராஜாவா இருக்கலாம், எவனா இருக்கலாம், முதல்ல நான் சொல்றதை நீ கேளு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அவர் என்ன பேசிட்டு கிடக்கணும், நான் ஏதாவது பேசிட்டு கிடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது. அல்லேலூயா. நீ ராஜாவா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், எவனா இருந்தாலும் என்ன பண்ணணும்? நான் சொல்ற வார்த்தை நீ என்ன பண்ணு? கேள். அந்த வார்த்தை கேட்கணும். சொல்றாரு, கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம், கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய யுத்தம். கைகளை தட்டி ஆண்டவர் பயப்படுது. அல்லேலூயா. இந்த ஜனத்தை பார்த்து பயப்படாதீங்கப்பா, அவன் ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாத. இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது. ஏன் யுத்தம்? ஏன் தெரியுமா? நீ உபவாசம் பண்ணி என் பாதத்துல ஊண்டு கிடக்கிறல்ல, உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? இந்த யுத்தத்தை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையதா இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. சோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, தரித்து நின்று பாருங்க. அல்லேலூயா. போதும். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணுங்க? பாருங்க. அல்லேலூயா. கடைசியா நீங்க 21 வசனம் வாசிங்க. 21 வசனம். பின்பு அவன் நல்லா கவனிங்க. ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்களை நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், துதிக்கிற பாருங்க. இவன் என்ன செய்யறான்னா, ஜனங்களிடத்துல கவுன்சிலிங், ஜனங்களிடத்துல ஆலோசனை கேட்டு என்ன சொல்றாரு? ஜனங்களை பாடவும் துதிக்கவும் ஆட்களை நிறுத்தினார். அல்லேலூயா. உபவாசம் ஜெபம் பண்றாரு, ஜெபம் முடியுது, ஆண்டவர் பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. இப்போ ராஜா என்ன பண்ணோம்? எப்ப ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன படையெல்லாம் இருக்குது, குதிரை படை, யானை படை, என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் நெல்லுப்பா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். அப்படிதான் நல்லா வெட்டணும், நல்லா இது பண்ணணும். ஆண்டவர் வார்த்தை வந்துச்சு நம்மளுக்கு, அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா ராஜா என்ன செய்யறாரு? துதிக்கிற ஜனங்களையும் பாட்டு பாடுறவங்களையும் முன்னாடி நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. இது போல எங்கேயுமே எந்த ராஜாவும் செய்ய மாட்டான். அல்லேலூயா. பாருங்க, வித்தியாசமா பண்றாரு. துதிக்கிற ஜனத்தையும் பாடல் பாடுகிற ஜனத்தையும் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. 22, 23 வசனத்துல வாசிக்கும் போது நல்ல கவனிங்க. அவர் பாடி துதி செய்ய தொடங்கிய போதும் நல்ல கவனிங்க. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. பாடி துதி செய்ய தொடங்கிய போதோ எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, அவன் பாட்டு பாடி கூட முடிக்கல, பாட்டு வர்ஷிப் பண்ணி கூட முடிக்கல, துதிச்சு கூட முடிக்கல, இன்னும் ஆராதனையும் முடியல. ஆனா அவன் துதி செய்ய தொடங்கும் போதே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உபவாசம் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் முடிந்திருக்க இருக்காது. ஆனால் அங்கே கர்த்தர் ஒரு கிரியை என்ன பண்ணிருப்பார்? நமக்காக
முழுமையாக செய்து முடித்திருப்பார். இரண்டாவது, தேவன் நமக்கு என்ன செய்யறார்? கிறிஸ்துவினால எனக்கு முதல்ல பலன் கொடுக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்துவினால எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் என்ன பண்றாராம்? கொடுக்கிறார். கடைசியா மூன்றாவது, கிறிஸ்துவினாலே எனக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவினாலே எனக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனமாக குறித்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-7 வசனம். சகல ஆறுதலின் தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-7 வசனங்கள். அதே 2 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நம்முடைய உபத்திரவத்திலே நமக்கு ஆறுதல் தருகிற இயேசு. அல்லேலூயா. நம்முடைய உபத்திரவத்திலே என்ன தராரா? ஆறுதல் தருகிறவர். ரோமர் புஸ்தகம், ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனத்திலே பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். அல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவனாக, ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் எத்தனையோ நபர்கள் வேதனையில் இருந்தார்கள், கஷ்டத்தில் இருந்தார்கள், கவலையில் இருந்தார்கள், ஆறுதலற்ற நிலைமையில் இருந்தார்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்து அந்த ஆறுதல் நீங்கி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆறுதல் படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இருந்தபோது அவர் செய்த ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ ஜனங்களுக்கு ஆறுதலை கூறினார், எத்தனையோ ஜனங்களை ஆறுதல் படுத்தினார், எத்தனையோ மக்களுக்கு அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு, மனைவி இழந்தவர்களுக்கு, கணவனை இழந்தவருக்கு, ஊழியங்களை இழந்தவர்களுக்கு, சொந்த குடும்பத்தை இழந்தவர்களுக்கு, சரீரத்தில் சுகத்தை இழந்தவர்களுக்கு, பார்வை இழந்தவர்களுக்கு, சொத்துரம் பல பலவீனத்தில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்தார். அல்லேலூயா. அவங்க துக்கம் நீங்கி, அவங்க வேதனை நீங்கி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட இருந்தார். கடைசி வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 24:67. 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு ரொம்ப நாளாய் துக்கமாய் இருந்தவன், சோத்திரம். ஆனால் ரெபெக்காளை திருமணம் செய்த பிறகு தன் தாயின் கூடாரத்துக்கு கொண்டு போகிறார். அதன் பிறகு அவன் துக்கத்தில் இருந்து அவன் ஆறுதல் அடைந்தார். அல்லேலூயா. ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மனிதனுடைய துக்கத்திலிருந்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ கிறிஸ்துவின் மூலமா நமக்கு என்ன நடந்திருக்குது? முதல்ல சொல்லுங்க, தேவ பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, எனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். மூன்றாவது, என் துக்கம் நீங்க எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி நான் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நீர் ஆறுதலின் தேவன் அப்பா, நீர் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நீ ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, பலத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் துதிக்க பார்க்கலாம். அப்படியே ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் துதிக்க. கேட்ட வார்த்தை சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கேட்ட வார்த்தை ரீகால் பண்ணுங்க. அப்படியே சொல்லி யோசிங்க, ஆண்டவரே எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறீங்க. தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓமை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. 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 பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வின் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அழித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாய் மாறு. பெருக்கத்தை அழித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாய் வருக. சொல்லும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை,
பலத்தின் பலனே கிருபையின் கிருபை மகிமையின் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் சுத்தமே அவர்கள் துதி செய்ய தொடங்கிய போது எதிரிகள் தங்களுக்குள் வேற்றுண்டு மடிந்து விழுந்தார்கள். துதி செய்ய தொடங்குறது ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் நீங்க எழுப்புனீங்க அப்பா. ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு அவர்கள் பட்டயத்தை அவர்களே வெட்டி கொண்டார். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற செதங்கள் எங்களுடைய துதியை பார்த்து நீர் அப்படிப்பட்ட அற்புதம் செய்யப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் வெற்றுண்டு மடிவார்களாக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் எழும்பி ஆண்டவரே இல்லாமல் போவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீங்க. நீ ஜெயத்தை கொடுக்கிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன். தகப்பனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு அந்த பலன் நிரப்பட்டப்பா. அந்த தெய்வீக பலன் அவங்க மேல இறங்குது ஆண்டவரே. உச்சன் தலைமுறையில் உள்ள கால் வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் எங்கெல்லாம் ஆண்டவரை பலவீனம் இருக்கிறதோ, வலிகள் இருக்கிறதோ, வேதனைகள் இருக்கிறதோ, இன்றைக்கு அந்த பலன் அவர்களை பூர்ணமாக நிரப்பும்படி ஆட்சிப்பிக்கிறோம். அந்த பலன் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பா. அந்த பலவீனம் நீங்கி சுகமாய் இருக்கட்டும், வேதனை நீங்கி சுகமாய் இருக்கட்டும், வேதனை நீங்கி சுகமாய் இருக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எங்களோட பேசினீங்க, இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை நடத்தினீங்க, இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும். குறிப்பாக உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் இணைந்து தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ராஜாவின் வார்த்தையை கேட்டே அந்த உபவாச ஜெபத்திலே ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு இன்னைக்கு வரணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் வந்து பங்கெடுக்க கத்த உதவி செய்ய, ஊழியர்களை ஆசீர்வதிக்க ஒரு மகிமையான காரியமை கத்த இந்த நாளை மாற்றும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நடத்தும், இந்த வாரம் முழுவதும் நடத்தும். தேவைகளை சந்தியும், பிரயாணங்களை வாய்க்க செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று வருவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த
பரிசுத்தாவிய அனுநேக்கமும் கூடி வந்து சகல தெய்வ பிள்ளைகளோடு உலகம் முழுவதுமாக சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.